ஓம் நம சிவாய. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அன்பான ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கம். முன்பதிவில் கூறிய சர்பதோஷ விளக்கத்தில் லக்னம் பற்றியும் லக்னத்தில் ராகுகேது இருப்பது பற்றியும் சந்திரன் பற்றியும் ராசி கட்டத்தில் சந்திரன் பற்றியும் சந்திரனில் ராகுகேது பற்றியும் சில விளக்கங்களை கொடுத்தேன். அடுத்து நமது இரண்டாவது பதிவில் ராகுகேது சர்பதோஷங்களாக உருவாகிறார்கள், அவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதை பற்றி சிலவற்றை பார்ப்போம். உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த 10 அவதாரங்களில், அதாவது மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி ஆகிய 10 அவதாரங்களில் நமக்கு பலவித கருத்துகளையும் விஷ்ணு பகவான் எடுத்து கூறியிருக்கிறார். இப்பொழுது ராகுகேது இவர்கள் தோன்றிய கதை. இந்த 10 அவதாரங்களில் இரண்டாவது அவதாரமாகிய கூர்ம அவதாரத்தில் கூர்ம அவதாரத்தை எடுத்த பிறகு ராகுகேது இவர்கள் இருவரும் தோன்றினார்கள். அது எப்படி தோன்றினார்கள் என்று பார்த்தால், அசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலில் அமுதம் கடைவதற்காகவே ஸ்ரீ விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் இது. இதை பற்றி வயதான சிலருக்கு தெரிய வாய்ப்புண்டு. இதை பற்றி தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளலாம். திருப்பார்கடலில் சகல மூலிகைகளும் கொண்டு மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு ஒருபுறம் தேவர்களும் மறுபுறம் அசுரர்களும் சேர்ந்து கடைய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு பகவான் மந்தாரமலைக்கு கீழே ஆதாரமாக நின்று அந்த மலையை, அதாவது மத்து என்கின்ற மலையை சுழலச் செய்தார். இவ்வாறு கடைந்தபோது தன்வந்திரி என்ற தேவர் ஒருவர் தோன்றினார். அவர் அமிர்த கலசத்தோடு திருப்பார்கடலில் உதயமானார். உடனே பாருங்க, அசுரர்கள் அந்த அமிர்த கலசத்தை வேகமா வந்து அவர்கிட்ட இருந்து பிடிங்கின்னு போயிட்டாங்க. அந்த நேரம் தேவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் மிகவும் மன கஷ்டத்துடன் வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று விஷ்ணு பகவானுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அது என்ன யோசனை தெரியுமா? அசுரர்களை எது சொன்னாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் குரூரமானவர்கள்.
நல்லதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கெட்டதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவர்கள் எதை சொன்னாலும் புரிந்து கொண்டு அதற்குண்ட மாதிரி மாற்றிக்கொள்வார்கள் மனதை. ஆனால் அசுரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எதையுமே வக்கரமாக கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு குரூர மனசோடும் அவர்கள் காண்பார்கள். அதனால் விஷ்ணு பகவான் ஒரு கணம் யோசித்தார். அதன் பிறகு விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்தாருங்க. மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை எதிர்க்க வந்து நின்னாருங்க. அவ்வளோதாங்க. அந்த அவதாரத்தை பார்த்த உடனே அந்த மோகினி அழகுல மயங்கி இந்த அசுரர்கள் எல்லாம் தம்பிச்சிட்டாங்க. அப்படியே இவ்வளோ அழகான பெண்ணா, இதுவரையும் நம்ம பார்க்கவே இல்லையே, ஏதுடா இது இவ்வளோ அழகான பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த அமிர்த கலசத்தை பற்றி சிந்திக்கலை, மோகினியே பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே விஷ்ணு பகவான் மோகினி அவதாரத்தில் இருக்கும் பொழுது அசுரர்களிடம் கூறார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, யாரும் அவசரப்படாதீங்க, இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்போம் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்காகவும் இது உருவானது. அதை நான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டு தருகிறேன் என்று மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் கூறுகிறார். உடனே தேவர்கள் ஒரு பக்கமாகவும் அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் வரிசையில் அமர்ந்தார்கள். அப்படி அமர்ந்திருக்கையில் அந்த அமிர்த கலசத்தில் உள்ள அமிர்தத்தை மோகினி என்கிற விஷ்ணு பகவான் பரிமாற ஆரம்பித்தார். அதற்கு முன் இரு தரப்பினரும், அதாவது தேவர்களும் அசுரர்களும் கலந்து உரையாடியது என்ன என்றால், இந்த அமிர்தத்தை பரிமாற ஆரம்பித்த பின் இந்த கூட்டத்தில், அதாவது அசுரர் கூட்டத்திலிருந்து தேவர்கள் கூட்டத்தில் யாராகிலும் சென்றாலும் சரி, தேவர்கள் கூட்டத்திலிருந்து அசுரர்கள் கூட்டத்திற்கு யாராகிலும் வந்தாலும் சரி, மோகினியின் தண்டனையை ஏற்க வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தத்தின் குறிப்பாகும். இவ்வாறாக இவர்கள் அந்த அமிர்தத்தை சாப்பிட முயன்றார்கள். இத்துடன் பதிவு 2 முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் 3வது பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.